விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு விஜய் ஹசாரே தொடரில் சம்பளம் எவ்வளவு என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விஜய் ஹசாரே கோப்பையில் வெள்ளிக்கிழமையன்று விளையாடினர். இதில் ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக களமிறங்கி சதமடித்தார். அவர் 94 பந்துகளில் 150 ரன்கள் விளாசினார். இதில் 18 பவுண்டரிகள், 9 சிக்சர்கள் அடங்கும். இதன் மூலம் சர்துல் தக்கர் தலைமையிலான மும்பை அணி 237 ரன்கள் இலக்கை 8 விக்கெட் வித்தியாசத்தில் எளிதாக எட்ட உதவினார். இதுபோன்று விராட் கோலி 101 பந்துகளில் 131 ரன்கள் குவித்தார். 83 பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தார். இந்த நிலையில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவருக்கும் தங்கள் அடுத்த போட்டிகளிலும் விளையாட உள்ளனர். ரோஹித் சர்மா டிசம்பர் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று மான்சிங் ஸ்டேடியத்தில் உத்தரகண்டிற்கு எதிரான மும்பையின் 2ஆம் குரூப் சி போட்டியில் களமிறங்குகிறார். மறுபுறம் கோலி எத்தனை போட்டிகளில் விளையாடுவார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. ஆனால் அவர் தற்போது பெங்களூருவில் உள்ளார். டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமையன்று BCCI சிறப்பு மையம் மைதானத்தில் குஜராத்துக்கு எதிரான டெல்லியின் 2ஆம் குரூப் டி போட்டியில் அவர் விளையாட வாய்ப்புள்ளது. இந்த போட்டியில் எதுவும் நேரலை செய்யப்படாது என்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளது. வெறும் அகமதாபாத் மோடி மைதானத்தில் நடைபெறும் போட்டியும் ராஜ்காட்டில் நடைபெறும் போட்டி மட்டுமே நேரலை செய்யப்படும் என தெரிகிறது. இதனிடையே விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு ஊதியமாக விஜய் ஹசாரே தொடரில் ஒரு போட்டியில் விளையாட 60,000 ரூபாய் சம்பளமாக தரப்பட உள்ளது. 30 லிஸ்ட் போட்டிகளுக்கு மேல் விளையாடியவர்களுக்கு ஒரு நாள் போட்டியில் விளையாட 60,000ம், 21 முதல் 40 போட்டியில் விளையாடியவர்களுக்கு 50,000 ரூபாயும், 20 போட்டியில் விளையாடியவர்களுக்கு 40,000 ரூபாயும் சம்பளம் தரப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.